நம்ம மாடித்தோட்ட செடிகளுக்கு இன்றைக்கி வந்து கர்ட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். அதாவது மோர் கரைசல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 1/2 லிட்டர் மோர் எடுத்திருக்கேன் நான். ஒரு பாட்டிலில் ஊற்றி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 7 நாளைக்கு வந்து அது அப்படியே இருக்கட்டும். மார்னிங் ஈவினிங் 2 டைம் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இதை 7 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் என்ன வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல இயற்கை உரம் செடிகளுக்கு. இது மண்ணில் வந்து நல்ல நுண்ணுயிர்களையும் பாக்டீரியாக்களையும் வந்து அதிகமாக்குது. அதனால் வந்து பூ காய்கள் வந்து நிறைய காய்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பூ உதிர்வதை வந்து இது வந்து தடுக்குது. இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1:10. 1 கப்பு மோர் எடுத்திங்கன்னா 10 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா செடிகளுக்குமே இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். மாடி தோட்டத்துக்கு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை வந்து இதை தாராளமாக கொடுக்கலாம். ஏன் இந்த மாடித்தோட்டம் வைக்கிறவங்க மாடித்தோட்டத்தில் நம்ம அந்த இயற்கை உரங்கள்லாம் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக மண்ணில் வைக்கும்போது செடிகள் அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அதே எடுத்துகிட்டு வளர்ந்துருவாங்க. பட் இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் பாட்டு க்ரோ பேக்கில் வைக்கும்போது இயற்கை உரங்களை நம்ம கொடுக்கும்போது செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாகிற பிளான்ட்ஸாக வைங்க. எல்லா செடிகளுக்குமே இதை தாராளமாக நம்ம வந்து கொடுக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.